தமிழ் சினிமாவில் யாருக்கும் பயப்படாத கவுண்டமணி ஒரு நடிகையை பார்த்து மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா என்று கூறியிருக்கிறார் என்ற தகவல் தற்போது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. அந்த நடிகை வேறு யாரும் அல்ல, தனது இயல்பான நடிப்பு மற்றும் அசத்தலான காமெடியால் ரசிகர்களின் மனதில் தனி இடம் பிடித்துள்ள நடிகை ஊர்வசிதான். மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான ஊர்வசி பின்னர் இயக்குனர் பாக்யராஜ் இயக்கிய முந்தானை முடிச்சு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானார். முதல் படத்திலேயே தனது அபாரமான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்த அவர் தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து ஏராளமான வெற்றி படங்களில் நடித்துள்ளார். குறிப்பாக கமலஹாசனுடன் நடித்த மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் அவரது காமெடி மற்றும் நடிப்பு இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஹீரோயினாக மட்டுமல்லாமல் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களிலும் தனது தனித்துவமான முத்திரையை பதித்துள்ளார் ஊர்வசி. தற்போது பரிமளா அண்ட் கோ திரைப்படத்தில் நடித்துள்ள ஊர்வசி அந்த படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். அப்போது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்த நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் ஊர்வசி குறித்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்தார். அவர் கூறுகையில், என் உதவியாளர் சிவகுமார் ஒரு நாள் என்னிடம், ஊர்வசி என்ன சார் இப்படி பண்றாங்க, சமாளிக்கவே முடியல என்று சொன்னார். அதேபோல் யாருக்கும் பயப்படாத கவுண்டமணியே இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா என்று சொல்லி இருக்கிறார் என தெரிவித்தார். மேலும் ஒரு படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் அர்ஜுன், திலகன், கவுண்டமணி ஆகியோருடன் சேர்ந்து ஊர்வசியையும் சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் பாக்யராஜ் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். பாக்யராஜ் குறிப்பிட்ட அந்த திரைப்படம் 1995ஆம் ஆண்டு வெளியான ஆயுத பூஜை. அந்த படத்தில் அர்ஜுன், கவுண்டமணி, திலகன், ஊர்வசி மற்றும் ரோஜா உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். ஒரு நடிகையின் திறமையை பாராட்டுவதற்காக தமிழ் சினிமாவின் காமெடி ஜாம்பவானான கவுண்டமணியின் பெயரையே எடுத்துக்காட்டாக கூறிய பாக்யராஜின் இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஊர்வசியின் இயல்பான நடிப்புக்கும் நகைச்சுவை திறமைக்கும் கிடைத்த மிகப்பெரிய பாராட்டாகவே இதை ரசிகர்கள் பார்க்கின்றனர்.